உயிர் பலிகளை வாரி வாரி குவிக்கும் தொப்பூர் கணவாய் சாலை. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 223 பேர் விபத்து தாகத்திற்கு கோரமாக உயிரிழந்துள்ளனர். தொடரும் விபத்துக்கு காரணம் என்ன? பேய்களின் நடமாட்டம் என பரவும் அமானுஷ்யம் குறித்த பல விமர்சனங்கள். விபத்தை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலை தர்மபுரி தொப்பூர் கணவாய் பகுதியில் உள்ள இறுதியாக நடந்த இந்த பதைக்க வைக்கும் விபத்து தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு விபத்து, இரு விபத்து அல்ல, ஒட்டுமொத்தமாக 250க்கும் மேற்பட்ட கோர விபத்துக்களை அரங்கேற்றிய அந்த விபத்து சாலை தொம்பரகாம்பட்டி சுங்கச்சாவடியில் இருந்து தொப்பூர் வரையிலான சுமார் அந்த 8 கிலோமீட்டர் தூரம்தான் அதிகமான வளைவுகளை கொண்டிருக்கிறதா. குறிப்பாக 4 கிலோமீட்டர் தூரம் அதிகமான அடிக்கடி வளைவுகள் மற்றும் தாழ்வான இறக்கமான பகுதிகளாக உள்ளனவாம். இந்த சாலைகளில் 70லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால்தான் எந்த விபத்துக்களும் நேராது என மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து துறையினர் சார்பில் பல்வேறு எச்சரிக்கை பலகைகளை அந்த பகுதியில் வைத்தாலும், எச்சரிக்கை ஒலிகளை எழுப்பும் வகையில் பல சமிக்ஞைகளை கொடுத்தாலும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் ஏராளமானோர் அவற்றை கவனிக்காமல் அதிவேக பயணத்தை மேற்கொள்வதாலேயே இத்தனை விபத்துக்கள் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். தொப்பூர் கணவாயில் கடந்த 2018ஆம் ஆண்டு மட்டும் 90 விபத்துக்கள், 2019இல் 110 விபத்துக்கள், கடந்த ஆண்டு மட்டும் 100க்கும் அதிகமான விபத்துக்கள். கடந்த டிசம்பர் மாதம் கூட கடந்த விபத்து போன்றே சரக்கு லாரி ஒன்று அடுத்தடுத்து 12 வாகனங்கள் மீது மோதி 7 பேரை இரையாக்கி இருந்தது. அந்த சாலை 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தங்களது உடல் உறுப்புகளில் ஏராளமான சேதங்களை கண்டு தவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையம், மாவட்ட ஆட்சி தலைவர் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் விபத்துக்கள் நடந்தேறும் போதெல்லாம் பல ஆய்வுகளை நடத்தி, பல ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி, இனி அந்த பகுதியில் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பல திட்டங்களை கொண்டு வந்தனர். தர்மபுரி சேலம் இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் கட்டமேடு முதல் காவல் சோதனை சாவடி வரை சுமார் 3 கிலோமீட்டர் நீள சாலை மிகவும் தாழ்வாகவும் வளைவாகவும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் தாங்களாகவே முன்வந்து அந்த பகுதியில் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும், அந்த அக்கறை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என உரக்க எச்சரிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் 950க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் அந்த சாலையில் நேர்ந்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 223 பேர் வரை பலியாகி இருக்கின்றனர். இந்த உயிர் பலிகளே கடைசியாக இருக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது.